தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கியது. இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தவிர ரேஷன் கார்டு முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல், நீக்கல், ஓய்வூதியம், உதவித்தொகை தொடர்பாகவும் மனு அளிக்கலாம். இது தவிர புதியதாக தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரை கடன் கிடைக்கும். அதனால் எந்தெந்த திட்டங்களில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். தமிழக அரசால் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் மாவட்ட தொழில் மையம் மூலம் முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் பயன்பெற பொது பிரிவினர் 21 முதல் 45 வரையிலும், மற்ற சிறப்பு பிரிவினருக்கு 21 வயது முதல் 55 வரையிலும் விண்ணப்பிக்க வயது வரம்பு உள்ளது. பயனாளிகள் 3 வருடத்திற்கு குறையாமல் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். மேலும் உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த பொருளாதார ரீதியாக சாத்தியப்படக்கூடிய தொழில் துவங்க ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 5 கோடி வரை கடனுதவி வழங்க வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். அனைத்து பயனாளிகளுக்கும் 25%, அதிகபட்சமாக ரூபாய் 75 லட்சம் வரை மற்றும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 35% மானியம் வழங்கப்படும். தவணை தவறாமல் கடனை திருப்பி செலுத்தும் தொழில் முனைவோர்களுக்கு கூடுதல் சலுகையாக 3% வட்டி மானியம் கடனை திருப்பி செலுத்தும் மொத்த காலத்திற்கும் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இயங்கி வரும் தொழில்களை விரிவாக்கம் செய்திடவும் தொழில் முனைவோர்கள் உருவாகவும் சிறப்பு திட்டமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி ஏதும் இல்லை. 18 வயது முதல் 55 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே துவங்கப்பட்ட நிறுவனம் தனது விரிவாக்கத்திற்கும் மற்றும் புதிதாக துவங்கவிருக்கும் நிறுவனமும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதி பெற்றதாகிறது. மேலும் தனிநபர் நிறுவனம், பங்குதாரர் நிறுவனம் மற்றும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகிய அனைத்து வகை தொழில் நிறுவனங்களும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதி வாய்ந்தது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயன்பெற இயலும். நேரடி வேளாண்மை, கனரக வாகனங்கள், நில அகழ்வு இயந்திரங்கள், நீங்களாக வணிகம், சேவை மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதார ரீதியான சாத்தியப்படக்கூடிய தொழில் துவங்க வாடகைக்கு விடப்படும். பயண வாகனங்கள் மற்றும் வணிக ரீதியான வாகனங்கள் கொள்முதல் செய்திடவும் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான மாவட்ட ஒப்புதல் குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு வங்கிகளுக்கு பரிந்துரை செய்யப்படும். உற்பத்தி தொழிலுக்கு அதிகபட்ச மானியம் ரூபாய் 1 கோடி, சேவை தொழிலுக்கு அதிகபட்ச மானியம் ரூபாய் 75 லட்சம் மற்றும் வியாபார தொழிலுக்கு அதிகபட்ச மானியம் ரூபாய் 50 லட்சம் வழங்கப்படுகிறது. மொத்த திட்ட மதிப்பீட்டில் 65% கடனுதவியாகவும் 35% மானியமாகவும் வழங்கப்படும். மேலும் கடனை சரியாக உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விண்ணப்பதாரர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தும் காலம் முழுவதும் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தொடர்பான சிறப்பு பயிற்சி அல்லது திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் இலவசமாக வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டம். தமிழ்நாடு அரசால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாக்கிடும் நோக்கத்துடன் கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தி அரசு ஆணை எண் 64 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை நாள் 6/12/2024 வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தில் கைவினை கலைஞர்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவியும் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் என மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக 50,000 வரை 25% மானியத்துடன் ரூபாய் 3 லட்சம் வரை வங்கி கடன் உதவியும் 5% வட்டி மானியமும் வழங்கப்படும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். கைவினை தொழில் மற்றும் கைவினை கலைகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் பயனடையும் வகையில் புதிய தொழில் தொடங்கவும் செய்யவும் தொழிலை விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவி வழங்கப்படும். கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், தோல் கைவினைப் பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், மீன் வலை தயாரித்தல், நகை செய்தல், சிகை அலங்காரம், அழகு கலை, துணி நெய்தல், துணிகளில் கலை வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், தையல் வேலை, கூடை பின்னுதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், பொம்மை தயாரித்தல், படகு கட்டுமானம், துணி விழுத்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், உலோக வேலைப்பாடுகள், பாசிமணி வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள், கைவினைப் பொருட்கள், மூங்கில், பிரம்பு, சணல், பனை ஓலை வேலைப்பாடுகள் போன்ற
25 வகையான கைவினைத் தொழில்கள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுடைய தொழில்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற படித்த இளைஞர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் சுய தொழில் தொடங்கி பொருளாதாரத்துடன் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் 15 லட்சம் 25% அரசு மானியத்துடன் கடன் பெற பரிந்துரைக்கப்படும். அதற்கான அதிகபட்ச மானியத் தொகை ரூபாய் 3.75 லட்சம் ஆகும். தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 45 வயது வரையும். சிறப்பு பிரிவினராக பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆகிய பிரிவினர் 55 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் செய்பவராக இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் 90% முதல் 95% வரை வங்கிக் கடன் வழங்க பரிந்துரை செய்யப்படும். திட்ட முதலீட்டில் 5% முதல் 10% வரை விண்ணப்பதாரர்களின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடைய தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. கூடுதல் தகவலுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு அரசு அலுவலர்கள் கொடுக்கும் வழிமுறைகளை பின்பற்றவும்.